அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். ஸோ அப்ப இந்த இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாநிலங்களவை பத்தி நாம் பார்க்க போறோம். அதாவது நாடாளுமன்றத்தின் இரு அவைகள்ல மக்களவை பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா மாநிலங்களவை. சரியா? ஸோ அதனுடைய ஒரு சின்ன கன்டென்ட் பாராளுமன்றத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்குறோம். இப்ப நியூவா ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, பார்லிமென்ட். சரி நான் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி தானே ஆகணும். ஆல்ரெடி நடத்தியிருந்தாலும். சின்னதா ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லலாம். ஸோ நம்முடைய மத்திய அரசு ஓகேவா? ஸோ மத்திய அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படி கேட்டாங்க அப்படின்னா, ஒரு 3 விதமான பாக்ஸ் போட்டுக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நிர்வாகம். ஓகேவா? நிர்வாகம். இன்னொன்னு பாராளுமன்றம். தேர்ட் வந்து நீதித்துறை. நீதிமன்றங்கள்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கும். இந்த நிர்வாகம் என்பது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர்ஸ். இந்த இதுலதான் வந்து நடக்கும். ஓகே, இந்த இந்த இதுல நடக்கும். பார்லிமெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 2 அவைகள் இருக்கு. ஒண்ணு லோக்சபா, இன்னொன்னு ராஜ்யசபா. ஓகேவா? நீதித்துறை பார்த்தோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம், அவங்களுடைய நீதிபதிகளுடைய நியமனங்கள் மற்றும் பவர்ஸ் இதெல்லாம் வந்து பாக்குறது தான் மத்திய அரசு. இது ஆல்ரெடி நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம லோக்சபாவும் பார்த்தாச்சு. இப்போ ராஜ்யசபா பார்க்க போறோம். ஓகேவா? இதை பத்தி நம்ம கிளீனா ஒரு வீடியோ பார்த்துடலாம். ரைட்? ஓகே. ராஜ்யசபா பார்க்கலாமா? அதாவது பாராளுமன்றம். சோ பாராளுமன்றத்தை குறிக்கூடிய விதிகள் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, விதி 79ல இருந்து 123 வரைக்கும் குறிக்கூடியதுதான் பாராளுமன்றத்துக்கான விதிகள். ஓகேவா? சரத்து 79 சொல்றாங்க அப்படின்னா பாராளுமன்றத்தினுடைய விலகுகிறது. பாராளுமன்றம்னா என்ன? பாராளுமன்றம் எதுக்காக செயல்படுகிறது? மக்களுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்ற பத்தி ஒரு ஒரு சொற்பொரு விளக்கம் மாதிரி கொடுக்கப்பட்டதுதான் இந்த சரத்து 79. என்ன சொல்றாங்க பாருங்க. பாராளுமன்றத்தினுடைய பகுதிகள் பகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா 3 பகுதிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒண்ணு என்ன பகுதியின் அந்த 3 பகுதியில ஃபர்ஸ்ட் வர நபர் யார் என்றால் பிரசிடென்ட், இரண்டாவது மாநிலங்களவை, மூன்றாவது மக்களவை. இப்போ கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்தினுடைய 3 பகுதிகள் என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, மக்களவை. இதுவே நாடாளுமன்றத்தினுடைய அவைகள் எத்தனை எத்தனை அவைகள் இருக்கு அப்படின்னா 2 அவைகள். ஓகேவா? ஈர சட்டமன்றம் சொல்லுவாங்க. ஒண்ணு மாநிலங்களவை, இன்னொன்னு மக்களவை. அப்ப பகுதிகள்னு கேட்டா 3, அவைகள் என்று கேட்டால் 2. சரியா? நம்மளுடைய நாடாளுமன்றமானது இங்கிலாந்து நாடாளுமன்றத்தினுடைய ஒரு மாடலா எடுத்து பண்ணிட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய பார்லிமெண்ட். ஓகேவா? அடுத்து என்ன வச்சு அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய அகாடமில வந்து குரூப் 4க்கான ஒரு நியூ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. கம்மிங் மண்டேல இருந்து மார்ச் 17th இருந்து இதுக்கான வகுப்புகள் தொடங்கப்படுகிறது. சரியா? ஆன்லைன் கிளாஸ், லைவ் கிளாஸ் நடக்கும். டெய்லி 2 ஹவர்ஸ் நடக்கும். காலை அண்ட் மாலை 2 மணி நேரத்துல காலை ஒரு பேட்ச், ஈவினிங் ஒரு பேட்ச் இருக்கு. டவுட் கிளாரிபிகேஷன், உங்க சந்தேகங்களை நீ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீக்லி 1 டெஸ்ட் நடக்கும். 24/7 சப்போர்ட் உங்களுக்கு கிடைப்பாங்க. பிடிஎஃப் மெட்டீரியல், லைவ் டெஸ்ட். சரியா? இதுக்கான மொத்தமான ஃபீஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 4999. ஓகேவா? 4999 உங்களுக்கு இந்த ஆஃபர் தராங்க. சரி, ஓகேவா? நம்ம நம்பர் பாத்துங்க. 9894178022. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களோட டீடைல்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மாநிலங்களவை. ஓகேவா? சோ மாநிலங்களவை பற்றி கூறிய விதி என்ன விதின்னு பார்த்தோம்னா, மாநிலங்களவைக்கு 80 விதி 80. இதுவே மக்களவைன்னு கேட்டாங்கன்னா 81. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. இந்த பெயர் மாற்றம் பாருங்க. ராஜ்யசபா மாநிலங்களவைக்கு ராஜ்யசபான்னு பேர் மாத்துறாங்க. இந்த மாநிலங்களவை எப்போதிலிருந்து தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்க அப்படின்னா 1952 ஏப்ரல் 3ல இருந்து இந்த மாநிலங்களவை என்ற ஒரு அவை செயல்பட்டு வருகிறது அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? மேலவை இதுக்கு வந்து என்னென்ன பேர் சொல்லுவாங்களேன். இதே மேலவைன்னு சொல்லுவாங்க, இரண்டாவது அவைன்னு சொல்லுவாங்க, முதியோர் அவை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 250 சீட்ஸ் இருக்கு. மொத்த உறுப்பினர்கள். ஓகேவா? சோ மொத்த உறுப்பினர்கள் கேட்டாங்க அப்படின்னா 250. ஓகேவா? இதுல பார்த்தோம் அப்படின்னா 238 பிளஸ் 12. ஓகேவா? இங்க 38ன்னு வரணும். ஓகேவா? இது கூட்டணும் அப்படின்னா 250 மெம்பர்ஸ். அதாவது மாநிலங்களவையினுடைய மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை. ஓகேவா? மொத்தம் 250. இந்த 12 பேர் யார் அப்படின்னா பிரசிடென்டால, குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படக்கூடிய உறுப்பினர்கள். எப்படிப்பட்ட உறுப்பினர்கள்னா கலை, அறிவியல், ஆய்வுகள், அப்புறம் பொது சேவை போன்ற துறைகள்ல சிறந்து விளங்கியவர்கள், ஆனா ஃபேமஸா இருக்கக்கூடிய பர்சன்ஸ அவர்களை கௌரவிக்கும் விதமாக
அவங்களுக்கு இந்த பதவியை வந்து நியமனங்கள் மூலமா கொடுப்பாங்க. சரியா? அப்போ மாநிலங்களவைக்கு 12 பேர் சூஸ் பண்றாங்க. மக்களவைக்கு 2 பேர் அது நீக்கம் பண்ணிட்டாங்க. சரியா? ஞாபகம் வச்சுங்க. ரைட். நெக்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. கலை, அறிவியல், விளையாட்டு போன்ற சமூக சேவை போன்ற விளையாட்டு போன்ற இது போல ஆக்டிவிட்டியில சிறந்து விளக்கூடிய நபர்களுக்கு அந்த போஸ்டிங் கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து எலெக்ஷன். ஓகே. இப்ப பாருங்க தற்போது எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. 245 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? கரண்ட் அப்டேட். அடுத்து பாருங்க தேர்தல். சரி, இந்த தேர்தல் வந்து எப்படி நடத்துறாங்க அப்படின்னா மறைமுக தேர்தலாக நடத்தப்படுகிறது. சாரி, மறைமுக தேர்தலாக நடத்தப்படக்கூடியதுதான் இந்த தேர்தல். ஓகேவாங்க? பாருங்க, மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களை ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தேர்வு செய்யப்படுகின்றனர். ஓகேவா? அதாவது சொல்றாங்க பாருங்க, இந்த மாநிலங்களவை உறுப்பினர் இருக்காங்க இல்லையா, இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 245 வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப இருக்கிறாங்க. இதுல தமிழ்நாட்டில இருந்து மட்டும் 18 பேர் போறாங்க. ஓகேவா? இந்த 18 பேரை எப்படி சூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டில இருந்து 18 பேர் போறாங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டா போறாங்க? கிடையாது. மக்கள் ஓட்டு போடல. அதாவது மக்கள் ஓட் பண்ணி வின் பண்ண வச்சாங்க இல்லையா, எம்எல்ஏஸ், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய அந்த எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஓட் பண்ணி அவங்க மறைமுக தேர்தல் மூலமாக ஒரு 18 பேரை நியமனம் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. எங்க? மாநிலங்களவைக்கு. ஆனா மக்களவைக்கு அப்படி கிடையாது. சோ மக்களவைக்கு எப்படி அப்படின்னா மக்கள் ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இவங்க வந்து பிரதிநிதிகள் சொல்லுவாங்க. அதாவது மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆல் ஸ்டேட், எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அந்த மக்கள் தொகை அடிப்படையில மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்ப எப்படி இந்த 18 பேர் தமிழ்நாட்டுக்குன்னு 18 பேர் இருக்காங்க இல்லையா, அதே போல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு நம்பர் இருக்கும். அந்த பர்சன்ஸ் எப்படி அனுப்புவாங்க மாநிலங்களவைக்கு? அப்படி அனுப்புவாங்கன்னா அந்த ஸ்டேட் எம்எல்ஏக்கள் மறைமுகமாக ஓட் பண்ணி செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. இதுதான் மறைமுக தேர்தல் சொல்லுவாங்க. ஓகேவா? மறைமுக தேர்தல் சொல்லுவாங்க. மக்கள் தொகை அடிப்படையில உறுப்பினர் எண்ணிக்கை வந்து இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நம்மளுடைய முறை அப்படிதான். ஏன்னா அந்த கண்டென்ட் நான் கீழே சொல்றேன். ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. நான் அழகா உங்களுக்கு விலைக்கு சொல்றேன். சார் பதவி காலம் எப்படி பாருங்க. சார் பதவி காலம் பாருங்க. பதவி காலம் 6 ஆண்டுகள். என்ன சார், மக்களவைக்கு 5 ஆண்டுகள், எம்எல்ஏக்கு 5 ஆண்டுகள், பிரசிடென்ட்டுக்கு 5 ஆண்டு, பிஎம்க்கு 5 ஆண்டு, அமைச்சருக்கு 5 ஆண்டு, இவங்களுக்கு மட்டும் 6 ஆண்டு கொடுத்துருக்காங்களே. ஆமா சார், இதுதான் டிஃபரெண்ட். வேற எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே 5 ஆண்டு, இவருக்கு மட்டும் 6 ஆண்டு. மாநிலங்களவைக்கு 6 ஆண்டுகள். அடுத்து 1/3 உறுப்பினர்கள். ஓகேவா? 1/3 உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வெளியே வருவார்கள். ஓகேவா? இந்த கண்டென்ட் எப்படி விளக்க வைக்கிறேன்னு பாருங்க. பாருங்க, 1/3 பகுதியினர் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில வெளியே வருவாங்க சொல்றாங்க. பிளஸ் அவங்களுடைய மொத்த ஆயுள் காலமே 6 ஆண்டுகள் சொல்றாங்க. இப்ப எப்படி சொல்றாங்க பாருங்க. உங்களை அழகா நான் விளக்கி வைக்கிறேன். ஓகே, பாருங்க, இங்க எழுதுறேன். இப்போ தமிழ்நாட்டுக்கு 18 பேர். ஓகேவா? நல்ல கவனிங்க. தமிழ்நாட்டுல இருந்து 18 பேர் போறாங்க. இதுல ஒரு பங்கு எவ்வளவு? 6. 2 பங்கு 6, 3 பங்கு 6. அப்ப 3 6 18. அப்போ அவன் சொல்றாங்க 1/3 பகுதியினர். 3ல ஒரு பகுதின்றது 6 நபர் தான். ஓகேவா? 6 நபர் எவ்ரி 2 இயர்ஸ் மாறி மாறி வருவாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. இப்போ இயர் வந்து 2025. ஓகேவா? இந்த காலகட்டத்துல ஆனா 18 பேர் உள்ள இருக்காங்க. சரியா? 18 பேர் எங்க இருக்காங்க? மாநிலங்களவைக்குள்ள இருக்காங்க. தமிழ்நாடு சார்பாக 18 பேர் உள்ள இருக்காங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா 2025ல என்ன பண்றாங்க, இதுல இருந்து இந்த 18 பேர்ல இருந்து ஒரு 6 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியே வராங்க, அவுட் ஆகுறாங்க. ஓகேவா? இந்த 6 பேர் வந்து 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்க, 6 ஆண்டுகள் கம்ப்ளீட் ஆனவங்க இந்த 25ல வெளியே வராங்க. திருப்பும் அதே 25ல ஒரு 6 பேர் உள்ள வந்துருவாங்க. ஓகேவா? உள்ள வந்துட்டாங்க. ஓகேவா? அப்ப 18 பேர் கம்ப்ளீட் ஆயிடுச்சா? அப்ப 18 பேர்ல 6 பேர் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா இது என்ன மாறும்? 18ல இருந்து 18ல 6 போயிடுச்சுன்னா மிச்சம் 12 மாறுமா? இப்ப என்ன பண்றாங்க, இந்த 6 பேரு சேர்க்கிறோம், 18 மாறிடுது. இப்போ 6 பேர் வெளியே வராங்கன்னா 6 பேர் உள்ள வருவாங்க. திருப்பம் எப்பவுமே கம்பல்சரி 18 பேர் உள்ள இருந்தே ஆகணும். அடுத்து பாருங்க, 2025, 26, 27. 2027ல
இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 12 பேர் இருக்காங்கல்ல, 18ல ஒரு 6 வெளியே வந்துச்சு, மிச்சம் 12 பேர் இருக்காங்க. இந்த 12 பேர் வந்து ஒரு 6 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வருவாங்க. 6 இயர்ஸ் முடிஞ்சு, ஓகேவா? திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 6 பேர் உள்ள வருவாங்க. ஓகேவா? என்ன ஆயிடுறாங்களா? புரிஞ்சுச்சா? இப்ப என்ன ஆயிடுச்சு? இது திரும்ப இந்த 12 பேர் கம்மி ஆயிட்டாங்க. இதுல 6 பேர் தான் இருப்பாங்க இப்போதைக்கு. ஓகேவா? பழைய மெம்பர்ஸ். இப்ப இந்த இந்த 6 பேர் கூட இன்னொரு 6 பேர் ஆட் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் 18 பேர் இருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. 2027 28, 29. 2029ல இந்த 12 பேர்ல ஒரு 6 போயிட்டாங்கன்னா மிச்சம் ஒரு 6 பேர் இருக்காங்களா? அந்த 6 பேர் வெளியே வருவாங்க. ஓகேவா? இப்ப பாருங்க. 25 6 இயர்ஸ் வரும் பாருங்க. 26, 27, 28 சாரி 25, 26, 27, 28, 29 27 ஓகே 25 25 26 27 27 28 28 27 28 29 ஓகே ஓகேவா? இந்த 6 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே வருவாங்க. இப்படி ஒவ்வொரு இயர்ஸுக்கும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 6 பேரை வெளியே வருவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனவங்க ஒரு 6 ஆண்டு கழிச்சு வெளியே வருவாங்க. இப்போ இந்த சுழற்சி முறைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாருங்க இந்த 6 பேர் உள்ள வந்துட்டாங்களா, திரும்ப 6 பேர் உள்ள வருவாங்க. என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப ஒரு 6 பேர் கவுண்டிங் வந்துடும், 18 பேர் ஆயிடுவாங்க. சோ இப்படிதான் வந்து சுழற்சி முறையில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 6 பேர் வெளியே வர 6 பேர் உள்ள போக, இப்படியே சுழற்சி முறையில 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது அது நடந்துட்டே தான் இருக்கும். சுழற்சி முறை நடந்துட்டே இருக்கும். கம்பல்சரி 18 பேர் உள்ள இருப்பாங்க. ஓகேவா? ஆனா 2 இயர்ஸ் சொல்றாங்களே, உடனே போனவங்களே வெளியே வரணும் கிடையாது. நமக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் போச்சு இல்லையா? 3 பேட்ச் இருக்கு. அந்த 3 பேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து இன்னைக்கு வராங்க அப்படின்னா, இவங்க முன்னாடி அடுத்த பேட்ச் வந்து ரெடியா இருப்பாங்க. அடுத்த 2 இயர்ஸ்ல வெளியே போறதுக்கு. அப்படியே சுழற்சி முறையில வருவாங்க. சரியா? இதான் கணக்கு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப தனியா ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து போடுறேன் இதுக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க. ஓகே. குழுக்கள் மூலம் தேர்ந்தெடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். மீண்டும் தேர்ந்தெடுக்க தகுதி உடையவர். சார், இப்போ ஒரு நபர் 6 பேர் வெளியே வந்துட்டாங்க. அப்படியே 6 பேர் உள்ள வரது வாய்ப்பு இருக்கா? அவங்களேனா வரலாம். ஒரு நபர் எத்தனை முறை வேணாலும் அந்த அவைக்கு வரலாம். ஓகேவா? மீண்டும் தேர்ந்தெடுக்க தகுதி உடையவர். துணை குடியரசுத் தலைவர் தலைவராக செயல்படுகிறார். இந்த மாநிலங்களவைக்கு வைஸ் பிரசிடென்ட் தான் தலைவரா இருப்பார். ஓகேவா? யார் வைஸ் பிரசிடென்டா வராங்களோ இந்தியாவிற்கு அவங்க பதவியின் அடிப்படையில மாநிலங்களவைக்கு தலைவராக செயல்படுவாங்க. ஓகேவா? துணைத் தலைவராக தங்களுக்குள் ஒருவர் தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஓகேவா? பாருங்க, தலைவர் வந்து வைஸ் பிரசிடென்ட். துணைத் தலைவர் யாரு அப்படின்னா தங்களுக்குள் ஒருவரை, இந்த 250 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த 250 மெம்பர்ஸ்க்குள்ள 18 பேர் 12 பேர் வரமாட்டாங்க. 238 மெம்பர்ஸ்க்குள்ள என்ன பண்ணிப்பாங்க, 238 மெம்பர்ஸ்க்குள்ள ஒரு ஆளை சூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? தங்கள் துணைத் தலைவராக. அடுத்து சரத்து 84 மாநிலங்களை உறுப்பினருடைய ஆவதுக்கான தகுதிகள் வெரி இம்பார்ட்டன்ட் பாதில. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன தகுதின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய குடிமகனா இருக்கணும், 35 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும், 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை பெற்றிருக்க கூடாது. இந்த கண்டென்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் புக்ல கொடுத்த கண்டென்ட். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கீழ் மாநில அவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட விரும்பும் ஒரு நபர் அவர் எந்த மாநிலத்துல போட்டியிட போறாரோ, எந்த மாநிலத்திலிருந்து மாநிலங்களுக்கு வர போறாரோ அந்த மாநிலத்துல அவர் என்ன பண்ணிருக்கணும், நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக இருக்கணும். இப்போ நான் ராணிப்பேட்டை மாவட்டம், என்னுடைய நாடாளுமன்ற தொகுதி என்னன்னா அரக்கோணம். இப்போ நான் வந்து தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களுக்கு தேர்வு செய்யப்பட போகிறேன் அப்படின்றா இந்த சட்டத்தின்படி நான் தமிழ்நாட்டில் உள்ள ஏதாவது ஒரு மக்களவை தொகுதியில தமிழ்நாட்டின் வாக்காளராக இருக்கணும், மக்களவை உறுப்பினராக இருக்கணும். சரியா? அப்படின்றாங்க. ஓகேவா? ஒரு வாக்காளராக இருக்கணும். அடுத்த சொல்றாங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் மூலம் மூன்றாவது பிரிவு இருக்கான். அந்த பிரிவு வந்து என்ன பண்றாங்க, 2003 திருத்துறாங்க. நம்ம 3வது பிரிவு இருக்கா, இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கொண்டு வரப்பட்டது. 2003 திருத்துறாங்க. என்ன அப்படின்னா இதன் மூலம் மாநிலங்களவைக்கு போட்டியிடும் ஒருவர் எந்த மாநிலத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அந்த மாநிலத்தில்
வசிப்பவராக இருக்க வேண்டிய நிபந்தனை விலக்கி கொள்ளப்பட்டது அப்படி சொல்றாங்க. அதாவது நீங்க அந்த மாநிலத்துல ஒரு வாக்காளரா இருந்தா போதும், ஏதாவது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில வாக்காளர் இருந்தா போதும், நீங்க அங்க வசிப்பவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தா போல இருக்குது. நீங்க அந்த அந்த நாடாளுமன்ற தொகுதியில நீங்க வசிப்பவரா இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு வந்து போட்டியிட முடியும்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இந்த கருத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 2003 இருந்து நீக்கி இருக்கிறாங்க. சரியா? அடுத்து கவர்மெண்ட் ஒர்க்கிங் இருக்கக்கூடாது, அரசு பணியில இருக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க, இல்ல ஒரு முக்கியமான ஒரு பதிவு. தகுதிகள். அடுத்து பாருங்க 67 சொல்றாங்க பாருங்க. 67 துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் மட்டும் ராஜ்யசபால் மட்டுமே கொண்டு வரப்படும். அதாவது இந்த விதி 67 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஒரு மாநிலங்களவையினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் யாருன்னு வைஸ் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர். அவரை நீங்க பதவி நீக்கம் செய்யணும், ஏதோ குற்றம் செஞ்சுட்டாரு அப்படின்னு பட்சத்துல அவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய தீர்மானமானது மக்களவையில தாக்கல் செய்யக்கூடாது. அவர் எங்க தலைவராக இருக்கிறாரோ அந்த மாநிலங்களவையில தான் தாக்கல் செய்ய வேண்டும். சரியா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து குறிப்புகள், முக்கிய குறிப்பு சொல்றாங்க பாருங்க. இந்த இந்த மாநிலங்களவை இந்திய நாடாளுமன்றத்தின் 2வது ஆட்சி மன்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அமெரிக்காவில் உள்ள ஆட்சி மன்ற குழுவை போல மாநிலங்களை உரிமைகளையும் மற்றும் நலன்களையும் பாதுகாக்கும் ஒரு அமைப்பு. இந்த இந்த முறை இருக்கு இல்லையா, மாநிலங்களவை என்ற முறை அமெரிக்கால போல இந்தியா மக்களுடைய நலன்களை பார்க்கக்கூடிய ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. மாநிலங்களவையை கலைக்க முடியாது. இது முக்கியமான பாயிண்ட். மக்களவை கலைக்கலாம், மாநிலங்களவையை கலைக்க முடியாது. இது ஒரு நிரந்தர அவை என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. முக்கியமான பாயிண்ட் நெறிமுறை கேட்டிருக்காங்க. அடுத்து குடியரசுத் தலைவர் அலுவல் வழியாக, ஓகேவா, வைஸ் பிரசிடென்ட், ஓகேவா, துணை குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் என்ற முறையில் மாநிலங்களவைக்கு தலைவர் செயல்படுவார். ஓகே, பாயிண்ட். நெக்ஸ்ட் பணம் நிதி சம்பந்தமான முன் வரைவுகளை தவிர, ஓகே பாருங்க, பணம் நிதி ரெண்டு ஃபண்ட் சம்பந்தப்பட்டதான் இல்லையா, பண மசோதா நிதி மசோதா சம்பந்தமான முன்வரைவுனா என்னன்னா மசோதான்னு அர்த்தம். ஓகேவா? முன்வரைவுனா மசோதா மீனிங் தவிர்த்து ஏனைய முன் வரைவுகள் அனைத்தும் விவாதிக்கப்படும். நல்லா புரிஞ்சுங்க. அதாவது பணம் சம்பந்தப்பட்ட நிதி சம்பந்தப்பட்ட மசோதாக்கள் தவிர மற்ற அனைத்துமே சாதாரண மசோதான்னு சொல்லுவாங்க, சாதாரண முன்வரைவுன்னு சொல்லுவாங்க. அந்த சாதாரண முன்வரைவு இங்க டிஸ்கஷன் பண்ணுவாங்க, விவாதிப்பாங்க. நிதி மற்றும் பணம் சம்பந்தப்படாத அனைத்து மசோதாக்களையும் இங்க என்ன பண்ணுவாங்கன்றாங்க, அனைத்தும் விவாதிக்கப்படும். அடுத்து மக்களவை போல மாநிலங்களவையில் மிக முக்கியமான பணி சட்டம் இயற்றுதல். மக்களவை எவ்வாறு சட்டம் இயற்றுதல் ஒரு முக்கிய பணியை செயல்படுகிறதோ அதே போல மாநிலங்களவையும் சட்டம் இயற்றுதலுக்கான ஒரு முக்கிய பணி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சட்டம் இயற்றுதலில் மக்களவைக்கு இணையாக அதிகாரம் பெற்றது. எப்படி ஒரு சட்டம், ஒரு சாதாரண மசோதா மாநிலங்களவைக்கு வந்து மக்களவை ஏதோ ஒரு மசோதா மக்களவைக்கு போயிட்டு மாநிலங்களுக்கு வந்து அங்கேயே அப்ரூவல் ஆகணும். அப்போ ஒரு மசோதா 2 இடத்துலயும் அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் சட்டம் மாறும். அதே மாதிரிதான் மாநிலங்களவைக்கு வந்துட்டு மக்களவைக்கு போனாலும் சரி, மக்களவை வந்துட்டு மாநிலங்களுக்கு போனாலும் சரி, மாநிலங்களவையும் சட்டம் இயற்றுதல் ஒரு முக்கியமான பணியை வகுக்குது, இணையான ஒரு பணியை வகுக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து அமெரிக்கா நாட்டின் மாநில குழுவின் உறுப்பினர்களை செனஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க என்று அழைக்கப்படுகின்றனர். அதாவது கம்பேர் டு யுஎஸ்ஏ, இந்தியாவுக்கும் இந்தியா வர்சஸ் யுஎஸ்ஏ கம்பேர் பண்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. அதாவது அமெரிக்காவிலையும் மாநில குழு இருக்குன்னு சொல்றாங்க. அமெரிக்காவில மாநில குழு இருக்கு, அதுக்கான பேர் என்ன, செனஸ்டர். ஓகேவா? ஆனா மாநில குழு அங்க எப்படி இருக்கு அப்படின்னா மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கோ இல்ல பரப்பளவுக்கோ அந்த அடிப்படையில வந்து பிரதிநிதிகள் வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்களாம், யூக்கெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்களாம். ஒரு ஸ்டேட்ல 10 பேர் இருக்காங்கன்னா எல்லா ஸ்டேட்லயும் 10 உறுப்பினர்கள் எடுப்பாங்களாம். ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் சொல்றாங்க பாருங்க, பாருங்க, அமெரிக்கா நாட்டில் மாநிலத்தின் பரப்பளவு மற்றும் மக்கள் தொகை பொருட்படுத்தாது சமமான பிரதிநிதிகளை எடுப்பாங்க, சூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம இந்தியாவுல மக்கள் தொகை அடிப்படையில பாருங்க அப்படி இல்லை. மக்கள் தொகை அடிப்படையில பிரதிநிதித்துவம் மாறுபடுகிறது. இப்ப எப்படின்னு பாருங்க, இப்போ என்னுடைய ஸ்டேட்ல மக்கள் தொகை கம்மியா இருக்காங்க, இன்னொரு ஸ்டேட்ல மக்கள் தொகை அதிகமா இருக்கிறாங்க. அப்போ என் ஸ்டேட்ல கம்மி மக்கள் தொகை, அப்போ கம்மியா மெம்பர்ஸ் உள்ள போவாங்க. இன்னொரு ஸ்டேட்ல அதிகமான மக்கள் தொகை, அங்க அதிகமா மெம்பர்ஸ் உள்ள போவாங்க. பாருங்க உதாரணமா சொல்றாங்க பாருங்க, யுபி உத்தரப்பிரதேசத்துல 31 உறுப்பினர் போறாங்களாமா, 31 மெம்பர்ஸ் உள்ள போறாங்க. அதுவே சிக்கிம்ல ஒரே ஒரு மெம்பர்ஸ் உள்ள போறாங்களாம். சிக்கிம் சார்பா ஒரே ஒரு மெம்பர் தான்.
இந்த முறையே ஒரு தவறான முறை அப்படின்னு எனக்கு தோணுது. மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கிறத விட சமமான முறையில மக்கள் அங்க போய் அமர்ந்தா தானே கரெக்டா இருக்கும். சமமான முறையில் இருந்தா தானே. இப்போ மக்கள் தொகையில் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உத்தரப்பிரதேசம் தான் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும். மக்களவை எலெக்ஷன்லயும் சரி, லோக்சபா, ராஜ்யசபா இதுலயும் சரி, அந்த உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டு, மக்கள் தொகையில் அடர்த்தி அதிகம். அந்த இருக்கக்கூடிய எம்பிஸ் தான் யார் ஆட்சி பிடிப்பாங்க, பிடிக்க மாட்டாங்கன்றதைய வெற்றி தோல்வி நிர்ணயிக்கும் ஒரு மாநிலமாக யுபி இருக்கு இன்னைக்கும் கூட. இது கொஞ்சம் மாற்ற வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? தமிழ்நாட்டுல எத்தனை பேர் போறாங்க பாருங்க. தமிழ்நாட்டுல இருந்து 18 பேர் போறாங்க. ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். இப்ப பார்த்தது எல்லாமே ஸ்கூல் புக்கில் கிடையாது. ஸ்கூல் புக் கொஞ்சம் இருந்துச்சு, நான் அவுட் ஆஃப் ஸ்டேட்ஸ் எழுதேன். இப்போ 12th புக்ல இருந்து அதிகாரங்கள் பார்க்க போறோம். ஓகே, அதிகாரங்கள் தான் இப்ப வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அழகா அதிகாரங்கள் பார்க்கலாம். மாநிலங்களவையினுடைய அதிகாரங்கள் அது பாருங்க, சொல்றாங்க பாருங்க. மாநிலங்களவையின் இடம். ஓகேவா? புரிஞ்சுக்கணும். மக்களவையுடன் ஒப்பிடும்போது அரசியலமைப்பின்படியான மாநிலங்களவையின் 3 கோணங்களில் பிரிக்கலாம். அதாவது கான்ஸ்டியூஷன் படி அதிகாரங்களை 3 டைப்ஸ்ல பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முதல் பகுதியில சொல்றாங்கன்னா என்ன 3 டைப்னா, மக்களவையும் மாநிலங்களவையும் சம அளவில் அதிகாரம் உள்ள இடங்கள். அப்போ தராசு வச்சுக்கலாம். ஒரு தராசுல மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் சமமான பவர்ஸ் உள்ள சில இடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மக்களவையும் மாநிலங்களவையும் சம அளவில் அதிகாரம் உள்ள சில பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு 2வது முறை என்ன அப்படின்னா, இதுல மாநிலங்களவையும் மக்களவையும் சமமற்ற அதிகாரம் கொண்ட இடங்கள். எந்தெந்த இடத்துலலாம் மாநிலங்களவை கீழையும் மக்களவை உயர்ந்து இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் பார்த்தோம், இரண்டும் சமமான அதிகாரம் பெற்ற இடங்களை பத்தி பார்க்க போறோம். 2வது மக்களவை உயர்ந்ததாகவும் மாநிலங்களவை பவர்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய துறைகளை பத்தி இடங்களை பத்தி பார்க்க போறோம். மாநிலங்களவையின் சிறப்பு அதிகாரங்கள் இவை மக்களவையுடன் பகிர்ந்து கொள்ளாதவை, மக்களவையுடன் பகிர்ந்து கொள்ளப்படாதவை. மாநிலங்களவையில சிறப்பான ஒரு விஷயம், அது மக்களவையில பகிர்ந்து கொள்ளப்படாத ஒரு இருக்கு. இப்போ இந்த கண்டென்ட் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, மாநிலங்களவையும் மக்களவையும் எவ்வளவு ஒரு ஈக்குவல் சமமான ஒரு அவை என்பதை இந்த பாயிண்ட் மூலமாக சொல்றாங்க. முன் வரைவுகள் அறிமுகப்படுத்துதலில் மற்றும் அதே நிறைவேற்றம். முன் வரைவுகளை அறிமுகப்படுத்துதல் மற்றும் அதே நிறைவேற்றம். எவ்வாறு மாநில மக்களவையில ஒரு முன்வரைவை திருத்தல் செஞ்சு ஒப்புதலை பெற்று அதை திரு மாநிலங்களுக்கு அனுப்பி ஒப்புதல் பெறாங்களோ அதே மாதிரிதான் மாநிலங்களவையும் ஒரு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய அந்த முன்வரைவுகளுக்கு சட்டமாக்கக்கூடிய ஒரு பவர்ஸ் அது இருக்கு. அடுத்து திருத்த சட்ட முன்வரைவுகளை அறிமுகப்படுத்துதல் மற்றும் அதை நிறைவேற்றுதல். ஒரு சட்ட திருத்தம், அதாவது திருத்த சட்டம் அப்படின்னா ஒரு சட்ட திருத்தத்தை, சரியா, ஒரு சட்ட திருத்தத்தை மாநிலங்களவையிலும் தாக்கல் செய்து பிறகு மக்களவைக்கும் கொண்டு போகலாம். ஓகேவா? அப்போ இந்த சட்ட திருத்த சட்டம் முன்வரைவும் மாநிலங்களவையில நிறைவேற்றுவதற்கு அதிகாரம் உண்டு. அது பாருங்க, இந்திய அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து செயல்படும் செலவினங்கள் தொடர்பான முன்வரைவுகள். நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது தொகுப்பு நிதின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்திய அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து செலவழிக்கப்படும் தொடர்பான முன்வரைவுகள். மசோதா, அதாவது தொகுப்பு நிதியிலிருந்து செலவழிக்க போறோம் அப்படின்னு ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்துதல் மற்றும் நிறைவேற்றுதல். அறிமுகம் படுத்தி அது நிறைவேற்றவும் செய்வதில் மக்களவைக்கும் மாநிலங்களுக்கும் சமமான ஒரு பவர்ஸ் இங்க இருக்கு. இதை மக்களவையிலும் செய்யலாம், மாநிலங்களவையிலும் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல் மற்றும் அவரை பதவி நீக்க நடைமுறையில் பங்கேற்றல். எப்படி சார்? அதாவது நல்லா புரிஞ்சு, குடியரசுத் தலைவரை எப்படி சூஸ் பண்றாங்க? குடியரசுத் தலைவர் சொல்றாங்க, பிரசிடென்ட வாக்காளர் குழுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? வாக்காளர் குழுல யாரெல்லாம் இருப்பாங்க? மக்களவை உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆல் ஸ்டேட் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள். இவங்கெல்லாம் மறைமுகமா ஓட் பண்ணி யார் தேர்ந்தெடுப்பாங்க? பிரசிடென்ட் தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப பாருங்க, அப்போ மாநிலங்களவை உறுப்பினரும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்களா? அதான் சொல்றாங்க. அப்போ பாருங்க, குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல் மற்றும் அவர் நீக்கிறது. அப்போ அவர் நீக்கம் செய்யணும் அப்படின்னா இரு அவை ஒப்புதல் பெறணும்.
இரு அவையில ஒப்புதல் பெற்ற பின்புதான் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். அப்போ அவரை பிரசிடென்ட சூஸ் பண்றது மட்டும் அல்லாமல் அவரை நீக்கம் பண்றதற்கும் மாநிலங்களவையில மெம்பர்ஸ் கிட்ட அப்ரூவல் வாங்கணும், முன் அனுமதி பெறணும், சாரி மெம்பர்ஸ் கிட்ட ஒப்புதல் பெறணும் அப்படின்றதுல இதுவும் பவர்ஃபுல்லா ஒரு அமைப்பாக காணப்படுகிறது. நெக்ஸ்ட், துணை குடிசலுடைய தேர்ந்தெடுத்தல் மற்றும் அவரை பதவி நீக்கம் செய்தல். இருப்பினும் துணை குடிசலுரின் பதவி நீக்க தீர்மானத்தை மாநிலங்களவையிலேயே துவங்க முடியும். சரியா, சொல்றேன் பாருங்க. அதே மாதிரிதான் இப்ப எப்படி பிரசிடென்ட வந்து வாக்காளர் குழுல 4 பேர் இருந்தாங்க இல்லையா, அதே போல வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா, இந்த வைஸ் பிரசிடென்ட் 2 பேர் இருப்பாங்க. மக்களவை மற்றும் மாநில உறுப்பினர்கள் தான் சூஸ் பண்ணுவாங்க, மெம்பர்ஸ் தான் பண்ணுவாங்க, மறைமுக தேர்தல்ல சூஸ் பண்ணுவாங்க. அப்போ இவரு வைஸ் பிரசிடென்ட சூஸ் பண்றதுலயும் மாநிலங்களை பங்கேற்கிறது, அவர் நீக்கம் பண்றதுக்கும் தீர்மானத்திலையும் மாநில பங்கேற்கிறது. அது மட்டும் இல்லாம வைஸ் பிரசிடென்ட பதவி நீக்க தீர்மானத்தை மாநிலங்களவையில தான் கொண்டு வர முடியும், மக்களவையில கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து, ஒரு சிறப்பு பெரும்பான்மை மூலம், ஒரு சிறப்பு பெரும்பான்மையின் மூலம் குடியரசுத் தலைவரை மாநிலங்களவையில் பதவி நீக்கம் செய்கிறது. அதை சாதாரண பெரும்பான்மை மூலம் மக்களவை ஏற்றுக்கொள்கிறது. புரியுதா? அதாவது மாநிலங்களவையில வைஸ் பிரசிடென்ட், ஓகேவா, வைஸ் பிரசிடென்ட பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா மாநிலங்களவையில தான் தாக்கல் செய்ய முடியும். அங்க பெரும்பான்மையுடன் அந்த தீர்மானம் வெற்றி பெற வேண்டும். சரியா, அதிகமான மெம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணாத இப்பதான் பெரும்பான்மை சொல்லுவாங்க. அப்போ பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற அந்த தீர்மானமானது மக்களவைக்கு போகும்போது அங்க என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க, ஒரு சாதாரண பெரும்பான்மை போதும். சரியா, அறுதி பெரும்பான்மை எல்லாம் இல்ல, வேணாம், சாதாரண பெரும்பான்மை. சாதாரண பெரும்பான்மைனா 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல 50 பேர் அக்செப்ட் பண்ண போதும் அப்படின்னு சொல்றது. சரியா, 100க்கு 100 பேர் இல்லாம 50% ஓகே அக்செப்ட் பண்ணா போதும். அதேதான் சாதாரண பெரும்பான்மை மூலம் அந்த தீர்மானம் வெற்றி பெற்றது என்றால் வைஸ் பிரசிடென்ட பதவி நீக்கம் செய்யலாம். ஓகேவா. அடுத்து இது பாரு, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இந்தியாவின் தலைமை தணிக்கை அதிகாரி ஆகியோரை பதவி நீக்கம் செய்யும் பரிந்துரையை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புதல். அதாவது இவங்க எல்லாம் உயர் பதவியில் இருக்காங்களா, நான் நோட் பண்ணவங்க எல்லாருமே ஒரு இந்திய நாட்டினுடைய உயர்ந்தபட்ச அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அவங்க ஒரு தவறு செய்யும் போது அவங்க மீது ஒரு தவறுதலை சுட்டி காட்டும் போது தீர்மானமாக என்ன பண்ணலான்றாங்க, மாநிலங்களவைக்கும் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணலான்றாங்க, குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கலாம். மாநிலங்களவையில நாங்க வந்து இந்த தலைமை தேர்தல் ஆணையர் வந்து தப்பு பண்றாரு, இவர் பதவி நீக்கம் செய்யணும், அதனால மாநிலங்களவையில நாங்க தீர்மானம் கொண்டு வந்து வெற்றி பெற்று மக்களவைக்கு பண்ணியிருக்கோம், இப்படியே போயிருன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ உயர் அதிகாரிகளையும் பதவி நீக்கம் செய்வதற்கு பிரசிடென்ட்டுக்கு பரிந்துரைக்கலாம் யாரு, மாநிலங்களவை. அடுத்து, குடியரசுத் தலைவரின் அவசர சட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தல். அதாவது பார்லிமெண்ட், நாடாளுமன்றம் கூடாத பொழுது, ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கணும், நாடாளுமன்றம் கூடாத பொழுது ஒரு எமர்ஜென்சியா ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா கொண்டு வந்த பிறகு எப்போ அந்த பார்லிமெண்ட் கூடுதோ அந்த கூடின 6 வாரத்துக்குள்ள மக்களவை மற்றும் மாநிலங்களவையுடைய ஒப்புதலை பெறணும். அப்படி இல்லைன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் சட்டம் செல்லாத மாதிரி போயிடும். ஓகேவா. அப்போ இது போல விஷயம் இடத்துல நம்மளுடைய மாநிலங்களவை ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட், குடியரசுத் தலைவரின் 3 விதமான அவசர நிலை பிரகடனத்துல ஒப்புதல் வழங்குதல். அதாவது எமர்ஜென்சி அவசர நிலை பிரகடனம் என்ற 352, 356, 360 தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடி. இந்த நெருக்கடி நிலையின் போது பிரசிடென்ட் அறிவிச்சாலும் அத இப்போ ஒரு நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள மாநில நெருக்கடி போட்டாங்கப்பா, 356 போட்டாச்சு, ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. ஓகேவா. 6 மாதத்துக்கு அப்புறமும் இந்த அவசர நிலை அப்படியே இருக்கணும் அப்படின்னா ஒப்புதல் வாங்கணும். யாருக்கிட்ட, மக்களவை மாநிலங்களவையில வந்து பிரசிடென்ட் ஒப்புதல் பெற்ற பின்புதான் இது அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஒரு 6 மாசத்துக்கு நெருக்கடி நிலை அறிவிக்கலாமா இல்ல முடிச்சுக்கலாமா சொல்றது. சரியா. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையிலும் தன்னுடைய மாநிலங்களவை தன்னுடைய பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து, பிரதமர் உட்பட அமைச்சர்களை தேர்வு செய்தல்.
இந்திய அரசியலமைப்பின்படி பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் 2 அவைகளிலும் ஏதேனும் ஒன்றில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும். அவர்கள் எந்த அவையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் மக்களவைக்கு மட்டுமே பொறுப்பானவர்கள். நல்லா புரிஞ்சுங்க பாருங்க. பிரதமர் உட்பட அமைச்சர்கள் சார் மக்களவையில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் மக்களவையில் இருப்பாங்க. அவங்க மக்களவை இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் மட்டும்தான் அமைச்சர் பதவி கொடுப்பாங்களா, இல்ல பிரதமர் பதவி கொடுப்பாங்களா? கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அதாவது பார்லிமெண்ட், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஓகேவா, எம்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லுவாங்க. இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லக்கூடிய யாராக சரி, எனி ஒன், லோக்சபா ஆர் ராஜ்யசபா, ஏதாவது ஒரு அவையில நீ உறுப்பினரா இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துல பிரதமர் அமைச்சர்களுக்கும் தேர்வு செய்வாங்க. அப்படி நீங்க ஒருவேளை நான் மாநிலங்களவை எம்பி, ஓகேவா, நான் ஒரு மாநிலங்களவை எம்பி இருந்தாலும் நான் எம்பியா இருக்கேன், நான் ஒரு அமைச்சரா இருக்கேன், ஒரு துறை சார்ந்த அமைச்சரா இருக்கும்போது நான் மக்களவைக்கு தான் கட்டுப்பட்டவன், மாநிலங்களவைக்கு கிடையாது. ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப நான் எக்ஸாம்பிள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மாநிலங்களவை அமைச்சர், ஓகேவா, மாநிலங்களவை எம்பி. அவங்க நிதி அமைச்சரா இருக்கிறதுனால, அமைச்சரா ஒரு பவர்ஃபுல்லா கேபினெட்ல இருக்கிறதுனால அவங்க மாநிலங்களவை கட்டுப்பட்டவங்க கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க மக்களவைக்கு பொறுப்பானவர்கள் தான் அவங்க. சரியா? எம்பி மாநிலங்களவை இருந்து உறுப்பினர்கள் எம்பி ஆனாலும் அமைச்சராக மாறினாலும் அவங்க மக்களவைக்கு தான் பொறுப்புள்ளவர்கள் என்பதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா. அடுத்து, நிதிக்குழு ஒன்றின் அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் போன்ற அமைப்புகளை அளிக்கும் அறிக்கைகளை பரிசீலனை செய்தல். சரியா? அதாவது நிதிக்குழு, யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மற்றும் மத்திய கணக்கு தணிக்கை சிஏஜி, இவங்கெல்லாம் எவ்ரி இயர்ஸ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. எவ்ரி இயர்ஸ் என்ன நடந்துச்சுன்றத, 1 இயர் நடந்துச்சுன்றத அவங்க 1 இயர் ரிப்போர்ட்டா கொடுப்பாங்க. அதை பரிசீலனை செய்யறதுக்கும் பவர் உண்டு மாநிலங்களவைக்கு, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து, உச்சநீதிமன்றம் மற்றும் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அதிகார வரம்பை அதிகப்படுத்தல். உச்ச நீதிமன்றத்துக்கும் மற்றும் ஒன்றிய அரசு எஸ்எஸ்சி, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் சொல்லுவாங்க, அது போன்ற தேர்வாணையத்துக்கும் தன்னுடைய பவர்ஸை, அவங்களுடைய பவர்ஸை டெவலப் பண்றதுக்கு இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. அடுத்து, மக்களவையின் அப்போ ஒரு 3 டைப்ல 2 டைப் முடிஞ்சு, ஒரு டைப் முடிஞ்சு. இப்ப பாருங்க, மக்களவையுடன் சமமற்ற நிலை என்ன? அப்போ மாநிலங்களவை மக்களவையுடன் சமமற்ற நிலையில் எந்தெந்தெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. நிதி முன்வரவானது மக்களவை மட்டும் அது செய்ய முடியும், மாநில. ஓகே, நிதி மற்றும் பணம் சார்ந்த மசோதாக்கள் மக்களவையில மட்டும்தான் தாக்கல் செய்வாங்க, மாநிலங்களவையில தாக்கல் செய்ய மாட்டாங்க, தாக்கல் செய்யக்கூடாது. இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட், அடுத்து பாருங்க, மாநிலங்களவை நிதி முன்வரவை திருத்தம் செய்யவோ அது நிராகரிக்கவோ இயலாது. மாநிலங்களவையில இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், மக்களவையில தான் பணம் சார்ந்த நிதி சார்ந்த முன்வரைவுகள் சப்மிட் பண்ணுவாங்க. மக்களவைக்கு சப்மிட் பண்ணாலும் அங்க ஒப்புதல் பெற்ற பின்பு மாநிலங்களவைக்கு வரும். அங்க வரும்போது மாநிலங்களவை உறுப்பினர்கள் அதை என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, அந்த முன்வரவை திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ இயலாது. சரியா? எதுவும் பண்ண முடியாது. முன்வரவை 14 நாட்களுக்குள் மாநிலங்களவை தன் பரிந்துரையோடு அல்லது பரிந்துரை ஏதுமின்றி மக்களவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். சரியா? இந்த 14 டேஸ்க்குள்ள நீ அத ஒப்புதல் கொடுத்தாலும், கொடுத்து அனுப்பினாலும் சரி, கொடுக்காம அனுப்பினாலும் சரி, அந்த மசோதா வெற்றி பெற்றதாக, ஐ மீன் ஏற்றுக்கொண்டதாக அறிவிப்பாங்க. எப்பவுமே பணம் சார்ந்த மசோதாக்கள் இப்படிதான் ஆகும். புரிஞ்சுதா? அதாவது மக்களவையிலிருந்து ஒரு மசோதா இங்க வரும் மாநிலங்களவைக்கு, ஓகேவா, மாநிலங்களவைக்கு வரும். அப்படி வரும் பொழுது என்ன பண்றாங்க, நீங்க அதை மறுக்க முடியாது, திருத்த முடியாது. 14 நாட்களுக்குள்ள நீங்க ஒப்புதல் கொடுக்கணும். அப்படி கொடுக்காமலும் இருந்தாலும் 14 நாட்களுக்கு அப்புறம் அது என்ன ஆயிடும், அனுப்பப்படும் போது அது ஏற்றுக்கொண்டதாக கருதப்படும். சரியா? நெக்ஸ்ட், மாநிலங்களவையின் பரிந்துரைகளை மக்களவை ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். எதுவாக இருப்பினும் முன்வரைவு ஈரவைகளும் நிறைவேறியதை கருதப்படும். மக்களவையில நிதி சம்பந்தப்பட்ட ஒரு மசோதா தாக்கல் செஞ்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டு மாநிலங்களுக்கு வருது.
மாநிலங்களவை உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க, அத இது சரியில்லை மாத்தி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியுன்றாங்க, பரிந்துரைகளை சொன்னாலும் மக்களவை உறுப்பினர்கள் அதை ஏற்கலாம், ஏற்காமலும் போகலாம். ஏன் ஏற்கல, நான் அக்செப்ட் பண்ண முடியாது சொல்லவே முடியாது. நீ அக்செப்ட் பண்றே இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கா 14 டேஸ்க்கு அப்புறம் அக்செப்ட் பண்ண மாதிரி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஒரு நிதி முன்வரை சட்டம் பாருங்க. நிதி முன்வரைவுனா நிதி மசோதா உறுப்பு சட்ட உறுப்பு 110 ஓகேவா? 110 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 110 படி கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் தொடர்பாக இல்லாதிருப்பினும் அது மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். 110 விதி 110 மேக்சிமம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிதி சம்பந்தப்பட்டுதான் இருக்கும் விதி. அந்த 110 அடிப்படையில நிதி சம்பந்தப்படாத ஒன்று வந்தாலும் அது மக்களவையில மட்டும்தான் தாக்கல் செய்யப்பட முடியும்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. உறுப்பு 110 கூறப்பட்டுள்ள விவரங்களை தொடர்பாக இல்லாதிருப்பினும் 110 குறிப்பிடப்படாத சில விஷயங்களை பற்றியும் மக்களவையில் மட்டுமே அறிமுகம் செய்ய முடியும், மாநிலங்களவையில் செய்ய முடியாது. இப்ப 110 போட்டு ஒண்ணு விதி போட்டு ஒரு மசோதா வருது அப்படின்னா அது மக்களவையில் மட்டும் தாக்கல் செய்ய முடியும். அது ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்து ஒரு முன்வரைவு பண முன்வரைவு என்று தீர்மானிக்கும் அதிகாரம் மக்களவை சபாநாயகருக்கு உண்டு. ஒரு மசோதா சாதாரண மசோதாவா அல்லது பண மசோதாவா என்று இறுதி முடிவு எடுப்பவர் சபாநாயகர். நிறைய முறை கேட்ட சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து ஈரவை கூட்டு கூட்டத்தை மக்கள் சபாநாயகர் கூட்டிக்கிறார், தலைமை தாங்குவார். சரியா? ஜாயின்ட் மீட்டிங்க தலைமை நடத்துபவர் சபாநாயகர், அதை கூட்டுபவர் குடியரசுத் தலைவர். இது ஞாபகம் வச்சுங்க. ஈரவை கூட்டு கூட்டம். அந்த ஈரவை கூட்டு கூட்டத்துல என்னத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னா, இந்த ஈரவை கூட்டு கூட்டம் என்பது சாதாரண மசோதா மட்டும்தான். சாதாரண மசோதா மட்டும்தான் அதுல கொண்டு வருவாங்க. பணம் சம்பந்தப்பட்ட மசோதா கூட்டு கூட்டல ஜாயின்ட் மீட்டிங்ல கொண்டு வர மாட்டாங்க. ஓகேவா? இது வரைக்கும் எத்தனை ஜாயின்ட் மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னா 3 முறை நடந்திருக்கு. ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? டவுட் எப்படின்னா உங்களுக்கு போயிட்டு மக்களவை அந்த சாப்டர் போய் பாருங்க, வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரியும். பொதுவாக கூட்டு கூட்டங்களில் வாக்கெடுப்பில் மக்களவையின் நிலைப்பாடு வெற்றி பெறும். ஏனெனில் மாநிலங்களவையை விட அதிக உறுப்பினர்கள் கொண்டுள்ளது. ஈரவையிலும் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒட்டுமொத்த எதிர்கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை விட குறைவாக இருக்கும் பட்ச சமயத்துல மட்டும்தான். அதான் சொல்றாங்கன்னா சிம்பிள் சொல்றேன் பாருங்க. மக்களவையில 550 பேர் இருக்காங்க, மாநிலங்களவை 250 பேர் தான் இருக்காங்க. அப்போ ஒரு கூட்டு கூட்டத்துல அந்த இடத்துல மக்களவை தான் கொஞ்சம் மெஜாரிட்டியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க 550 பேரு, இவங்க 250 பேரு. அதான் சொல்றாங்க. அப்போ மக்களவையினுடைய நிலைப்பாடே தான் அங்க பெருசா இருக்கும். மாநிலங்கள் சின்னதா இருக்கு இல்லையா, பிரசன்ஸ் உறுப்பினர் கம்மியா இருக்கிறதுனால அவங்களுடைய நிலைப்பாடு வேணாம்னு நினைச்சாலும் மாநில மக்களவையில அதிகமா இருக்கிறதுனால மக்களவையினுடைய நிலைப்பாடு அங்க வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து மாநிலங்களவை நிதிநிலை அறிக்கை திட்டத்தின் மீது விவாதம் நடத்தலாம், ஆனால் அதற்கான வாக்கெடுப்பு பங்கு பெற முடியாது. இது மக்களவைக்கு மட்டுமே உள்ள சிறப்பு உரிமையாகும். முக்கியமான பாயிண்ட் பாருங்க. மாநிலங்களவை நிதிநிலை சார்ந்த அறிக்கை மீது விவாதம் நடத்தலாம், மாநிலங்கள் நடத்தலாம். ஆனா அதுவே ஓட் போடலாம், ஓட் முறை கொண்டு வரலாம், மெஜாரிட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது வாக்கெடுப்பில மாநிலங்களவை பங்கு பெற முடியாது. எதுல சொல்றாங்க? நிதிநிலை அறிக்கை சம்பந்தமாக டிஸ்கஷன் இருக்கு, விவாதம் நடத்தலாம். நீங்க வாங்க உட்காந்து விவாதம் நடத்தலாம், மாநிலங்களவை மக்களவை விவாதம் நடத்தலாம். ஆனா அதே வாக்கெடுப்புன்னு வரும்போது மாநிலங்களவை பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுல மக்களவை மட்டும்தான் வாக்கெடுப்புல கலந்து கொள்ள முடியும். இதுதான் ஒரு சிறப்பான விஷயம் சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மாநிலங்களவையில் உள்ள தேசிய அவசர நிலை நீக்கும் தீர்மானம் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது ஒரு மாநிலத்துல தேசிய நெருக்கடி, தேசிய அவசர நிலை, அதாவது தேசிய நெருக்கடி சொல்லுவாங்க 352, இதை நீக்கணும் அப்படின்னா மக்களவையில மட்டும்தான் அதை அதுக்கான தீர்மானம் கொண்டு நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போடும்போது இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரெண்டுத்துலயும் வாங்கிக்கலாம். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுங்க, இது முக்கியமான விஷயம். தேசிய அவசர நிலை மட்டும் ஓகேவா, தீர்மானம் நீக்கும் தீர்மானம். இப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல இந்தியாவில ஒரு இடத்துல மட்டும் தேசிய நெருக்கடி அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா
அதை நீக்கணும் அப்படின்னா தீர்மானத்தை மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். இது முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? அடுத்து, எந்த ஒரு அமைச்சருக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மாநிலங்களவையில் மேற்கொள்ள முடியாது. ஒரு அமைச்சர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மாநிலங்களவையில கொண்டு வர முடியாது சொல்றாங்க. ஓகேவா? அதாவது கேபினெட் அமைச்சராக இருக்கலாம், இணை அமைச்சராக, 3 விதமான அமைச்சர்கள் இருக்காங்க. கேபினெட் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். இந்த அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. இதுல மாநிலங்களவையில கொண்டு வர முடியாது, மக்களவையில் மட்டும் கொண்டு வர முடியும் சொல்றாங்க. ஏனெனில் அமைச்சர்கள் குழுவாகவும் தனிப்பட்ட முறையிலும் மக்களவைக்கே பொறுப்பானவர்கள். ஆனால் மாநிலங்களவை அரசின் கொள்கைகள் மற்றும் செயல்பாடுகளை விமர்சிக்க முடியும். ஓகேவா? அதான் சொல்றாங்க பாருங்க. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, பிரதமர், அமைச்சரவை இவங்க எல்லாருமே மக்களவைக்கு பொறுப்பானவங்க, பதில் சொல்லக்கூடிய பொறுப்பானவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு அமைச்சர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் மாநிலங்களவையில கொண்டு வர முடியாது, அது மக்களவையில கொண்டு வர. ஏன்னா அந்த அமைச்சரே மக்களவைக்கு பொறுப்புடையவர், பதில் சொல்லக்கூடியவர். இப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல சொல்றாங்க, இது மாநிலங்களவையில அந்த தீர்மானம் கொண்டு வர முடியாது. ஆனால் மாநிலங்களவை மக்களவையினுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளையும் மற்றும் செயல்பாடுகளையும் விமர்சிக்க முடியுமே தவிர அதை கண்டன தீர்மானமாகவோ அல்லது நம்பிக்கையில தீர்மானமாகவோ அமைச்சர்கள் மீது கொண்டு வர முடியாது மாநிலங்களவையில. ஓகேவா? இது இப்ப சொன்னது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சமநிலை இல்லாம எல்லா இடத்துலயும் மக்களை உயர்ந்தது போல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? மாநிலங்களவையின் சிறப்பு அதிகாரங்கள், 2 சிறப்பு அதிகாரம் சொல்றாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். 2 சிறப்பு அதிகாரம் சொல்றாங்க. பாருங்க, 2 சொல்றாங்க. ஒண்ணுனா உறுப்பு 249 பாருங்க, மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்றும் அதிகாரம் அளிக்க முடியும். அதாவது நமக்கு 3 விதமான பட்டியல் இருக்கு. தேசிய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். இதுல மாநில பட்டியல்ல இருக்கக்கூடிய துறைகளுக்கு மாநில அவையில நாடாளுமன்ற சட்டம் இயற்றிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு. 249. அடுத்து 312 இதுல சிறப்பு சொல்றாங்க பாருங்க, மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்து இந்திய தேர்வாணத்தை உருவாக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்க முடியும். மாநில மற்றும் இந்திய அரசுக்கு பொதுவான, ஒரு மாநிலத்துக்கும், அதான் தேசியன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாநிலத்துக்கும் இந்தியாவுக்கும் மத்திய அரசுக்கும் பொதுவான ஒரு அனைத்து தேர்வாணத்தை உருவாக்க முடியும். அது முடியறதுக்கு மாநிலங்களுக்கு அதிகாரம் உண்டு சொல்லக்கூடிய விதி என்ன அப்படின்னா 312. சரியா? இந்த கண்ணன் தேவையில்ல. மக்களை ஒப்புதலுடன் ஒப்பு நோக்கும்போது மாநிலங்களவை குறைவான அதிகாரம் பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா மக்களவை தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லான அமைப்பா, அது நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அவசரமாகவோ குறைபாடுகளுடனும் கவனமின்றி மக்களவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனுப்பப்படும் சட்ட முன்வரைவுகளை திருப்பி அனுப்பவும் திருத்தங்கள் மேற்கொள்ளவும் மாநிலங்கள் அரசு செய்கிறது. சரியா? ஞாபகம் வச்சுங்க. அதாவது மக்களவை அவசரமாகவோ தப்பாவோ ஒரு முன்வரை அனுப்புறத மாநிலங்களவை திருப்பி அனுப்பலாம், மேற்கொள்ளவும் செய்கிறதுன்னு சொல்றாங்க. சரியா? நேரடியாக தேர்தல் சந்திக்க முடியாத புகழ்பெற்ற நிபுணர்களை கலை, இலக்கியம், வல்லுநர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் இவை பிரதிநிதித்துவம் அளிக்குகிறது. மேலும் குடியரசுத் தலைவர் இது போன்ற 12 பேரை சூஸ் பண்றாங்க. அதாவது சொல்லியிருந்தேன் இல்லையா, பாருங்க, புகழ்பெற்ற நிபுணர்கள், கலை, இலக்கியம், வல்லுநர்கள், விஞ்ஞானிகள், பொதுசபை போன்ற செயல்பாடுல இருக்கக்கூடிய சிறப்பானவர்களை அவங்களை கௌரவப்படுத்த விதமாக மாநிலங்களவையில ஒரு 12 பேர் என்ன பண்றாங்க, நியமனம் பண்றாரு பிரசிடென்ட் அவர்கள். ஓகேவா? இது கடைசி பாயிண்டா, கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலான மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் காவலனாக மத்திய அரசின் அதிகார தலையீடு தடுக்கிறது. சரியா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்களேன். இந்த விதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. உறுப்பு 120, விதி 120 என்ன சொல்றாங்கன்னா, நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என அரசியலமைப்பு உறுப்பு 120 கூறுகிறது. இப்போ அங்கீகரிக்கப்பட்ட நாடாளுமன்ற மொழியாக ஆங்கிலமும் ஹிந்தியும் இருக்கும்.
இவற்றில் இருந்தும் நாடாளுமன்றம் உறுப்பினர் எவரேனும் ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ்ல பேச விருப்பப்படல, தன் தாய்மொழி பேச விருப்பப்படுறாங்க அப்படின்னா முன் அனுமதி பெற்று பேசலாம் அப்படின்னு சொல்றதா விதி 120. சோ இப்ப ஃபுல்லா பார்த்தது என்ன அப்படின்னா மாநிலங்களவை. ஓகேவா, கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இது கொஞ்சம் கண்டிப்பா 1 மணி நேரம் கிளாஸ் போகும். அதனாலதான் மக்களவையும் மாநிலம் தனித்தனியா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சரியா, இதை பார்த்து புரிஞ்சுக்கிடுங்க. சரி, ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்றவங்க நம்ம கொடுக்கப்பட்ட நம்பர் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மண்டே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.